பைரவர் பேரு சுவர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு பேரு. இந்த அம்பாள் பேரு சுவர்ண பைரவி அப்படின்னு பேரு. இந்த ஆலயத்துல இந்த பைரவரும் இந்த அம்பாலும் எப்படி காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்துல காட்சி அளிக்கிறாங்க. திருச்சமுகத்தோட சாநித்திய மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தமா இருந்து இந்த பைரவர் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றார். இந்த பைரவர் சதுர்பூஜ பைரவர் அப்படின்னு பேரு. சதுர்பூஜம்னா 4 கை உள்ள பைரவர் இந்த சுவர்ண ஆகர்ஷண பைரவர். வலது கஸ்தம் மேல பார்த்தீங்கன்னா சுவர்ண கலசம் வச்சுருக்கார். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய வீட்டிலலாம் நிறையான செல்வங்கள் நிறையான சொர்ணங்கள்லாம் அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறதால இந்த பைரவர் வந்து வலது கஸ்தம் மேல சொர்ண கலசம் வச்சுருக்கார். இதுக்கு பேரு அபய கஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்த முத்திரை அப்படின்னு பேரு. இந்த ஆனந்த முத்திரையில இந்த பைரவர் இங்க என்ன அனுகிரகம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது சத்ரு உபாதை அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி தொல்லைகள் மன பயத்தையும் போகக்கூடிய பைரவர் தான் அந்த சுவர்ண ஆகர்ஷண பைரவர். அப்புறம் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் பூர்வ ஜென்மத்துடைய பாபசாப தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய பைரவர் இந்த சுவர்ண ஆகர்ஷண பைரவர். இடது கஸ்தம் மேல பார்த்தீங்கன்னா டமருகம் வச்சுட்டு இருப்பார், திரிசூலம் வச்சுட்டு இருப்பார். இந்த பைரவர் சுயம்பு மூர்த்தி அப்படிங்கிறதால அபிஷேகம் இல்லாத திருவுருவம் இந்த சுவர்ண ஆகர்ஷண பைரவர். இந்த பைரவர் டெய்லி பார்த்தீங்கன்னா பூஜை அர்ச்சனை ஆகாரம் தான் இந்த பைரவருக்கு. இந்த பைரவருடைய மகா மூலமந்திர யந்திரம் சொல்லக்கூடிய இந்த யந்திரத்துக்கும் இந்த பைரவருடைய உற்சவ மூர்த்தி தான் நம்ம ஆலயத்தில் அபிஷேகம். கருப்பு மிளகு நாட்டு சர்க்கரை தான் இந்த பைரவருக்கு ரொம்ப பிடித்தமான தானியம். இங்க மாதந்தோறும் இந்த பைரவருக்கு வளர்பிறை தேய்பிறை அஷ்டமியில வந்து சிறப்பாக தனாகர்ஷண யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில இந்த பைரவருக்கு யாகம் நடக்கும். அப்படி இங்க வரக்கூடிய யாகத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருப்பு மிளகும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மனசுல என்ன பிரார்த்தனையோ அதை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிட்டு அந்த கருப்பு மிளகு நாட்டு சர்க்கரையை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மிளகு நாட்டு சர்க்கரையானது அந்த அஷ்டமி யாகத்துல இந்த பைரவருக்கு ரொம்ப பிடித்தமான தானியம் அப்படிங்கிறதால அந்த அஷ்டமி யாகத்துல கடைசியா மிளகு ஹோமம் உண்டு. அப்படி அந்த மிளகு ஹோமம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிளகானது யாகத்து உள்ள போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிளகானது வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்னியோட அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவங்க என்ன வேண்டியது அவங்க என்ன வேண்டிட்டு அந்த மிளகு நாட்டு சர்க்கரையை வாங்கி கொடுத்தாங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் பைரவர் வந்து நிவர்த்தி பண்றதா ஐதீகம் நம்ம ஆலயத்துல. பைரவர் சுத்தி கீழே பார்த்தீங்கன்னா 8 பைரவர், 8 திக்கிலும் 8 பைரவர். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பைரவர் நம்ம ஆலயத்துல வந்து 8 திக்கிலையும் அமர்ந்து காட்சியளிக்கிறார். வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் பாவங்கள் சாபங்கள் பிரார்த்தனை எல்லாம் பில்லி சூன்யம் ஏவல் இப்படி விதமான எல்லா தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய பைரவர் தான் இந்த சுவர்ண ஆகர்ஷண பைரவர். இந்த பைரவருக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன பிரார்த்தனையோ 8 அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி வந்து இங்க பைரவருக்கு மிளகு விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனா சீக்கிரமே அந்த காரியம் வந்து கைகூடி வரதா ஐதீகம்.